ஹே கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் டான்ஜிரோ. நம்ம ஹீரோ இப்போ அவனுடைய அடிப்பட்ட சிஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் தூக்கி வச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு என்னதான் பயங்கரமாக மூச்சு வாங்கினாலும் எப்படியாவது நம்மளுடைய சிஸ்டரை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லி அவன் போகிற பாதை என்னதான் கடினமாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம சிஸ்டரை காப்பாற்றிடணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போராடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்படி கஷ்டப்படுறதுக்கு அப்படி என்னதான்டா காரணம் அப்படின்னு சொல்லி இப்போதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் விற்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவன் மூஞ்சி ஃபுல்லாக இவ்வளோ கரையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தொடச்சி விட்றாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட தம்பி தங்கச்சியெல்லாம் வர அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்களை வந்து அடுத்த தடவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாசமாக சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவோட இன்னொரு தம்பி வேற நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட நீ வந்து மரக்கட்டைகள்லாம் பத்திரமா வெட்டி வை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ தம்பி வந்து அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், ஆனால் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க கூடலாம் அப்படியே விளையாட்டு இப்போ அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ போகிற வழியில் அவனுடைய இன்னொரு தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். இவ பேர் தான் நெசுக்கோ. அவள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட குட்டி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அப்போ இதே வேலையை வச்சு சுற்றிட்டு இருந்திருப்பான் போல். இப்போ நம்ம நெசுக்கோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட அப்பா இருந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட பாரத்தை வந்து நீ தான் ஃபுல்லாக தாங்குற, கவலைப்படாத, நம்மளுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வழி அனுப்பி விட நம்ம ஹீரோவும் அப்படியே அவனுடைய நிலக்கரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய நிலக்கரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட டான்ஜரை இங்கே வாப்பா, இங்கே பாரு, இதை நான் தான் உடச்சேன்னு சொல்லி என் பொண்டாட்டி என் மேலே பயங்கரமாக கோவப்படுறா, இதை பார்த்து நீயே சொல்லுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, இவன் எதுக்கடா சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோக்கு இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்குல்ல, இது வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்பவே அதிகம். இப்போ நம்ம ஹீரோ அந்த உடஞ்சி போன பொருளை ஜஸ்ட்டு மோந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை வந்து பூனை தான் உடச்சிருக்கும், புருஷங்கார லேடி அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சு லேட்டாக தான் வீட்டுக்கு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோ போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வந்து தம்பி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுறாரு. எதுக்கு என்ன நிப்பாட்டுற அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்க, தம்பி இந்த மாதிரி நேரத்தில் தான் டீமன்ஸ்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கும், ஸோ அதனால் இது ரொம்பவே டேஞ்சர், அதனால் இன்றைக்கி நைட் நீ என் வீட்டில் தங்கிட்டு போ அப்படின்னு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அவன் ராத்திரி நேரம் பார்த்து டீமன்ஸ் அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நினச்சாலும் அந்த ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமாக கம்பல் பண்ணி கேட்க நம்ம ஹீரோ சரி ஓகே இன்றைக்கி ஒரு நைட்டு தானே அப்படின்னு சொல்லி அவன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறான். இருந்தாலும் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை புது மாப்பிள்ள மாதிரி பயங்கரமாக பார்த்துக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறான், ஆமாம் இந்த டீமன்ஸ்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறான், ஆமாம் டீமன்ஸ்லாம் உண்மைதான், அதுங்களாம் மனுஷங்களை வந்து சாப்பிடும், மனுஷங்களோட ரத்தத்தை உறிஞ்சு அதுங்க வந்து இன்னும் பவர்ஃபுல்லாகும், அதுங்களுக்கு சூரிய வெளிச்சம் வந்து ஆகாது, அதனால தான் அதுங்க நைட் நேரத்தில் வந்து இந்த மாதிரி மனுஷங்களை வேட்டையாடுது, அதனால தான் உன்னை இன்னைக்கு நைட்டு என் வீட்டில் தங்க சொன்னேன் அப்படின்னு அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து முடிவு பண்ணிடுறான், ரைட்டு இந்த ஆள் தனியாக இருந்து பைத்தியம் ஆகிட்டான் போல இருக்குது, ஆனால் என் பாட்டி வந்து இந்த மாதிரி டீமன்ஸ் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் காலைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிளட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் வீட்டை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ டக்குன்னு அவன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் மொத்த ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி போய் இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோ நெசுகோவை பார்க்குறான். நம்ம நெசுகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் உயிர் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலி தான் இறந்துருச்சு, எப்படியாவது நம்ம தங்கச்சியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு சீனில் நம்ம நெசுகோவை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ போகிற வழி ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இது எப்படி நடந்திருக்கும், ஒருவேளை ஏதாவது கரடி ஏதாவது வந்து அட்டாக் பண்ணியிருக்குமோ, நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா இது நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெசுகோவை தூக்கிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு மயக்கத்தில் இருந்த நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட முதுகிலே பேயாட்டம் ஆட நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ பேலன்ஸ் மிஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை கீழே பனி இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு எதுவும் பெருசாக அடிபடலை. இப்போ நம்ம நெசுகோவை பார்த்தா அவள் அப்படியே காஞ்சனா மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நெசுகோவை பார்த்து நெசுகோ நீ வந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை, நானும் என்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை சாப்பிட்ற நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நெசுகோ ஒரு டீமனா? இல்லை அவள் சின்ன வயசுலேருந்தே ஹியூமனாக தானே இருந்தா,
அப்புறம் எப்படி அவ திடீர்னு டீமனா மாறினா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கர குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பெருசாக நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம நெசுகோ தான் நம்ம ஃபேமிலிய அட்டாக் பண்ணியிருப்பாளோ? இல்ல. அதுக்கு வாய்ப்பில்ல. ஏன்னா அவளுக்குமே அடிபட்டிருந்தது. அது மட்டும் இல்ல. எனக்கு வேற ஒருத்தனோட பிளட் ஸ்மெல் அங்க அடிச்சுது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நெசுகோ. என்ன மன்னிச்சிரு. நான் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நம்ம ஹீரோ அழுவுறத பார்த்து நம்ம நெசுகோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுவுறா. இப்ப திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெசுகோவ வெட்ட வர, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெசுகோவ காப்பாத்திடுறான். ஆனா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட முடிய வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிர்றான். இப்ப நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சின்னதாவ, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் பாகல் உட்டிருந்தா கொன்றுப்படா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஆக்சுவலா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீமன் ஸ்லேயர். அதாவது இந்த மாரி டீமன்ஸ்லாம் வேட்டையாடுறதுக்குன்னு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் இருக்கு. இப்ப அவன் வந்து நம்ம ஹீரோவ பார்த்து, "டேய் உனக்கு என்ன பைத்தியமா? நீ காப்பாத்துனது ஒரு டீமனா?" அப்படின்னு சொல்றான். இவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோமியாக்கோ. "சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவ வந்து டீமன்லாம் கிடையாது. இவன் என் தங்கச்சி தான். இவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது, டக்குனு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நெசுகோ வந்து தூக்கிடுறான். "தம்பி இது உன் தங்கச்சி தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்போ ஒரு டீமனா மாறிட்டா. கண்டிப்பா வந்து ஏகப்பட்ட பேர வந்து கொன்னு சாப்பிடுவா. அதனால நான் இவள இங்கேயே சாவடிக்க போறேன்." அப்படின்னு அந்த டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நெசுகோ இப்ப வரைக்கும் யாரையுமே வந்து சாப்பிடல. அது மட்டும் இல்ல என் ஃபேமிலிய கொன்னது வந்து வேற ஒரு டீமன். அந்த டீமனோட ஸ்மெல் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அந்த டீமன தேடி கண்டுபிடிச்சு நான் நெசுகோ வந்து பழைய மாரி ஹியூமனா நான் கண்டிப்பா மாத்துவேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஆனா நம்ம டோமியாக்கோ கேட்கிற மாரியே இல்ல. இப்ப நம்ம நெசுகோவ போட்டு தள்ளலான்னு போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஃபேமிலி ஞாபகம் வந்து இப்ப நம்ம ஹீரோ அப்படியே கால்லயே விழுந்துடுறான். "தயவு செஞ்சு என் நெசுகோ எதுவும் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் நான் கண்டிப்பா அவள வந்து திருப்பி ஹியூமனா மாத்துவேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். இத கேட்டு காண்டான நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் நீ என்ன பைத்தியமா? உனக்கு உண்மையாவே உன் தங்கச்சி மேல அவ்வளோ அக்கறை இருந்ததுன்னா, இந்நேரத்துக்கு நீ என்ன தோக்கடிச்சு உன் தங்கச்சிய வந்து காப்பாத்தியிருக்கணும். ஆனா நீ அது பண்ணாம கோழ மாரி என் கால்ல விழுந்துகிட்டு இருக்க." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ போட்டு பயங்கரமா கத்தி விட்டுர்றான். டோமியாக்கோ என்னதான் வெளிய கோவமா இருக்கிற மாரி காமிச்சுக்கிட்டாலும், அவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவ பார்க்கும்போது பாவமா தான் இருக்கு. "உன் வலி என்னன்னு எனக்கு புரியுது. உன் ஃபேமிலிய நீ இழந்துட்ட. உன் தங்கச்சி இப்ப டீமனா மாறிட்டா. உன் பெயின வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா ஒரு டீமன கொல்றது 100 ஹியூமன்ஸ காப்பாத்துறதுக்கு சமம்." அப்படின்னு நம்ம டோமியாக்கோ நெனச்சுட்டு, இப்ப அவனோட கட்டானாவ வந்து பார்த்தீங்கன்னா, நெசுகோவோட நெஞ்சிலே வந்து இறக்க, நம்ம டான்ஜிரோ அத பார்த்து "பொறுத்தது போதும் பொங்கி எறிடா டான்ஜிரோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ஒரு கல்ல தூக்கி நம்ம டோமியாக்கோ மேல எறிய, நம்ம டோமியாக்கோ அத வந்து அசால்ட்டா தடுத்துடுறான். இப்ப டக்குன்னு சைடு வழியா ஓடி வந்து ஒரு ஆக்ஸ வச்சு வெட்டலான்னு போகும்போது, டக்குன்னு நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ அடிச்சு மட்டையாக்கிர்றான். இப்போ திடீர்னு ஒரு ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டோமியாக்கோவ அட்டாக் பண்றதுக்காக வர, நம்ம டோமியாக்கோ ஜஸ்ட் மிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். டோமியாக்கோ வந்து "இங்க என்னடா நடந்துச்சு? இப்ப எங்கருந்து அந்த ஆக்ஸ் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் புரியுது. நம்ம ஹீரோ ஆக்சுவலா அந்த கல்ல தூக்கி போடும்போது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கையில இருந்த அந்த ஆக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து தூக்கி போட்டுருப்பான். நம்ம ஹீரோ சும்மா தான் அவன் கையில அந்த ஆக்ஸ் இருக்கிற மாரி நடிச்சிருப்பான். ஆனா ஆக்சுவலா நம்ம ஹீரோ கையில அந்த ஆக்ஸ் இருந்திருக்காது. ஸோ நம்ம ஹீரோ அப்போ போட்ட அந்த ஆக்ஸ் தான் இப்ப நம்ம டோமியாக்கோ கழுத்த வெட்டலான்னு வந்திருக்கு. ஆனா நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். இந்த சின்ன டைம்லயே இவன் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறான். டக்குனு நம்ம நெசுகோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டோமியாக்கோவ அடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறான்னு பார்த்தா, அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து புரொடெக்ட் பண்ற மாரி நிக்கிறா. இத பார்த்த டோமியாக்கோ வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறான். நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தவங்க டீமனா மாறிட்டாங்கன்னா, அம்மா, அப்பா, கூட பொறந்தவங்கன்னு யாரையுமே பார்க்காம சாப்ட்டுருவாங்க. ஆனா இவ டிஃப்ரெண்ட்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம நெசுகோ வந்து டோமியாக்கோவ அட்டாக் பண்ற மாரி வர, டக்குன்னு நம்ம டோமியாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெசுகோ கழுத்திலேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு மாரி வருது. நம்ம ஹீரோவோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, "நாங்க வந்து உன்ன விட்டு போறோம். இனிமே நீ தான் நெசுகோவ பத்திரமா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்ற மாரி. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு எந்திச்சு பார்த்தா, அவனுக்கு பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெசுகோ அப்படியே மயக்கத்துல இருக்கா. அவ வாயில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேம்பு ஸ்டிக்க வந்து பார்த்தீங்கன்னா, துணியால கட்டி அவ வாயில வந்து பார்த்தீங்கன்னா, அடைச்சு வச்சிருக்கான். இப்ப வந்து அந்த டோமியோக்கோ வந்து மவுண்ட் ஃபியூரின்ற ஒரு இடத்துக்கு போ. அங்க வந்து உரோகடாக்கின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருகிட்ட நான் தான் உன்ன அனுப்புனேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோமியோக்கோ வந்து அங்கருந்து மறைஞ்சிடுறான். இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ணிடுறான். இப்ப நம்ம ஹீரோ லாஸ்ட்டா அவன் ஃபேமிலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ பார்த்துட்டு அப்படியே நெசுகோ கூட்டிட்டு அந்த மவுண்ட் ஃபியூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இப்படியே இந்த எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.